முடியும். பொடி எடுத்து வச்சுருக்கேன். இதோட கொஞ்சம் தேங்காய் பொடி பண்ணினோன்னா அதையும் சேர்த்து இன்றைக்கி பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். கடலைப்பருப்பு மல்லி இடித்த பொடி இருக்கு இல்லையா, அதோட 2 ஸ்பூன் தேங்காய் பொடி போட்டிருக்கேன். இதை இதுக்குள்ளே வைக்கலாம் வாங்க. இந்த மாதிரி வைக்கும்போது தான் நம்ம பூச்சி இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். மசாலாவும் நல்லா உள்ள வரையிலும் நல்லா காய்க்குள்ளே இறங்கும். இதில் காய வச்சு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம். கத்திரிக்காய் வதக்கணும். புளி தண்ணி ஊற்றிடலாம். உப்பு காரம் பார்த்து கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக சுவையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களே இது போல் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.